பெங்களூருவில் திருமணத்திற்கு மறுத்த பெண்ணை 25 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு சரணடைந்த காதலன் வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூரு எடியூர் அருகே வசித்து வருபவர் கிரீஷ் என்ற ரியான் கான். பெங்களூருவில் சொந்தமாக கார் வைத்து ஓட்டி வருகிறார். இவருக்கும் பெங்களூருவில் வசித்து வந்த கொல்கத்தாவைச் சேர்ந்த கணவரை இழந்த ஃபரிதா கானம் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. பெங்களூரு ஜெயநகரில் உள்ள மசாஜ் சென்டரில் ஃபரிதா கானம் வேலை பார்த்து வந்தார். ஃபரிதா கானத்திற்கு கல்லூரி செல்லும் வயதில் 2 பிள்ளைகளும் உள்ளனர். ஃபரிதா கானத்தின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் அவரை 2வது திருமணம் செய்து கொள்ள கிரீஷ் முடிவு செய்திருந்தார். ஜெயநகரில் உள்ள ஷாலினி பூங்காவில் வைத்து கிரீஷ் மற்றும் ஃபரிதா கானம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மசாஜ் சென்டர் வேலையை விட்டுவிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கிரீஷ் கூறியுள்ளார். இதற்கு ஃபரிதா கானம் கல்லூரி செல்லும் வயதில் பிள்ளைகள் இருப்பதை காரணம் காட்டி திருமணத்திற்கு மறுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கிரீஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஃபரிதா கானத்தை சரமாரியாக குத்தி கொலை செய்தார். பின்னர் ஜெயநகர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவங்களை கூறி கிரீஷ் சரணடைந்தார். ஃபரிதா கானத்தின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னரும் ஆத்திரம் அடங்காமல் அவரை 25க்கும் மேற்பட்ட முறை கத்தியால் குத்தினேன் என்று கிரீஷ் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.